ஹலோ ஹாய் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் அனிமே உலகம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ, பட் சாதாரண ஒரு ரிவ்யூ கிடையாது, மூவி ரிவ்யூ. அண்ட் ரீசெண்டாக அனிமே மூவி இந்தியாவில் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தம்ப்நெயிலை பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஹைக்யூ த டம்ப்ஸ்டர் பேட்டில். இந்த மூவி நான் எந்த தேட்டரில் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ப்ரூக் ஃபீல்ட்ஸில் பார்த்தேன். அண்ட் அங்கே சில ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். போகும்போது நாங்கள் எல்லாருமே என்ன நினச்சோம், சரி ஓகே ஒரு ஆவரேஜாக ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு தான். பட் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, பிவிஆருக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. அதுவும் இல்லாமல் பசங்க பொண்ணுங்க அப்படின்னு டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாம் இல்லாமல் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மூவி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தேட்டரோட அட்மாஸ்பியர் அப்புறம் அந்த வைபெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது என்னோட தேர்ட் அனிமே ஃபிலிம் தேட்டரில் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன் பீஸ் ஃபிலிம் ரெட், செகண்ட் வந்துட்டு டிடெக்டிவ் கார்னர் த பிளாக் அயன் சப்மரைன். இதுதான் என்னோட தேர்ட் அனிமே மூவி. அண்ட் இதுதான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அனிமே மூவின்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ்னு மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா மற்றது எல்லாத்த விட இதுதாங்க பெஸ்ட்டு. அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பீஸ் ஃபிலிம் ரெட் எடுத்துக்கலாம். ரெட்டில் வந்துட்டு நிறையா பேர் வந்திருந்தாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்புறம் ஒரு ஹைப் மூமெண்ட்ஸில் மட்டும்தான் கற்றுனாங்க. அண்ட் அது தனி வைபாக இருந்துச்சு, கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். செகண்ட் வந்துட்டு டிடெக்டிவ்கான இந்த பிளாக் அயன் சப்மரைன். அந்த மூவி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் மக்கள் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ அங்கே அந்த வைப் வரல. பட் இது வேறு லெவலான வைப்புங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காரசுனாக்கும் நெக்கோமாக்கும் தான் வந்துட்டு மேட்ச் நடக்க போகுது அப்படின்ட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா க்ரோ விசஸ் கேட். இதில் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கற்றுனாங்க. நம்ம எல்லாத்துக்குமே காரசுனா தான் பிடிச்சிருக்கோம். பட் நெக்கோமாலையும் எல்லாத்துக்குமே கற்றுனாங்க கிட்டத்தட்ட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்டேட்டர்ஸ்லேயும் சில முக்கியமான ஆட்கள் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அப்பவும் கற்றுனாங்க. அண்ட் மேட்ச்சில் வர இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ்லையும் கத்திட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபுல் வைப்பில் தாங்க இருந்துச்சு. இன்னும் இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசணுன்னா நான் பேசிக்கிட்டே போவேன். பட் இந்த மூவியில் என்னென்ன நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சொல்லணுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரோசுனா அப்புறம் நெக்கோமா ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கேரக்டர் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இவங்கள ஒரு எட்டர்னல் ரைவல்ஸ் மாதிரி கட்டிருந்தாங்க. அண்ட் இதே டீமை ரெண்டு பேரை அப்படியே கம்பேரிஷன் எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொருத்தர் ஈக்குவல் மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தோட ஸ்பிட்டிங் இமேஜ்னே சொல்லலாம். பட் காரோசுனா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அட்டாக்கில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நெக்கோமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டிஃபென்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அட்டாக் விசஸ் டிஃபென்ஸ் அது காட்டுறது. அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி க்ரோ அண்ட் கேட் ரெண்டுத்தையும் சிம்பலைஸ் பண்ணி ஒரு சீனெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு தேட்டரில் பார்க்கும்போது. அண்ட் அதே மாதிரி இந்த க்ரோனா வந்துட்டு ஏரில் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி நெக்கோமா கேட்னா கிரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு கேட் வந்துட்டு அந்த க்ரோவோட அட்டாக்கை வேரி பண்ணணுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் செமையாக காமிச்சிருந்தாங்க. பின்னாடி வந்த ஓஎஸ்டிஸும் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு செம வைப்லேயே சுற்றிட்டு இருந்தாங்களா. ஸோ அது வந்துட்டு இதுக்கு ரொம்பவே முக்கியமாக ஹெல்ப் பண்ணுச்சு. இதில் ஸ்டோரி பிளாட்டுங்கிறது பெருசாக கிடையாது. இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டோர்னமெண்ட்டில் அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் ஆவாங்க. ஸோ எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான எலமெண்ட்ஸும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் வச்சுருந்தாங்க. பட் இந்த மூவிலே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக நான் எதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு நம்ம ஹினாட்டா கிடையாது, காகேயமாவும் கிடையாது, பட் கின்மா தான். இவர் யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நெக்கோமா டீமோட செட்டர். அண்ட் இவர் தான் வந்துட்டு படத்தையே ஸ்டீல் பண்ணிட்டு கொண்டு போகிறாருன்னு சொல்லலாம். ஸ்டீல் பண்ணுறதை விட இவருக்கு தான் வந்துட்டு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து அதான் எப்படி அனிமே ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து இப்போ எந்த அளவுக்கு அவர் டெவலப் ஆகிருக்காரு, எவால்வ் ஆகிருக்காரு அப்படிங்கிறத கிளியர் கட்டாக காமிச்சிடுறாங்க. இவர் எந்த அளவுக்கு எமோஷன்லெஸ்ஸாக இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அனிமே பார்த்தவங்களுக்கு. பட் தியேட்டரில் ஒரு சீனில் வந்துட்டு அந்த ஒரு மிஸ்டீவியஸான ஒரு ஸ்மைல் ஒன்று கொடுப்பாரு பாருங்க, அதுக்கு தியேட்டர் அந்தளவுக்கு கிளாப்ஸ் பண்ணாங்க. சும்மா வேறு மாதிரி இருந்துச்சு. படத்தில் எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தாங்க. பட் நியூட்ரல் பாயிண்ட்டாக ஏதாச்சும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ரன் டைம் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன படங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். அண்ட் அந்த 1.5 மணி நேரத்துக்கு நடுவில் ஒரு இன்டர்வல் வேறு. ஸோ படம் ரொம்பவே சின்னதாக தான் தெரியுது. இதை ஏன் நான் நியூட்ரலில் சொல்கிறேன் அப்படின்னா, சிலருக்கு இது பிடிச்சிருக்கும், சிலருக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு தோணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்திருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா, அது எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக ஃபீல் ஆகலை. பட் நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கெல்லாம் எது ஃபீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங் தான். அந்த எண்டிங்கை இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகேவான எண்டிங் தான். ஸோ இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலான்னு நான் எதுவும் சொல்லலை. அண்ட் அதை பற்றி என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பேசினா பார்க்காதவங்களுக்கு சில ஸ்பாய்லர்ஸ் அமையலாம்.
அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூவியோட குவாலிட்டி அண்ட் அனிமேஷன் வந்துட்டு பீக்காக இருந்துச்சுங்க. ஹைக்யூவில் நடுவில் ஏதோ ஒரு சீசனில் வந்துட்டு குவாலிட்டி லைட்டாக ட்ராப் ஆன மாதிரி தோணுச்சு எனக்கு. பட் இந்த மூவியில் வேறு மாதிரி செஞ்சுட்டாங்க. அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த மூவியோட பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஹியூமர் எங்கே ஆட் பண்ணணும் அண்ட் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் எங்கே கொடுக்கணும் அண்ட் இன்டென்ஸான ஒரு மேட்ச் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கும் போது அது எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெல் ரவுண்டடாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அண்ட் இது ஹைக்யூ மூவின்னு சொல்கிறதோட கிட்டத்தட்ட ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. நான் தியேட்டர்ஸில் கண் கூட பார்த்தேன். சில வீடியோஸ் எல்லாம் கூட உங்களுக்கு நான் வந்துட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க, மூவியில் கிடையாது, நான் பார்த்த தியேட்டரில் வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு விசில் அடித்து கத்துன்னு கத்துனாங்க. பட் ஒரே ஒருத்தருக்கு வந்துட்டு எந்த ஒரு சீருமே பண்ணல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காகையாமாக்கு. அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரிலங்க. அவருக்கு ஒருத்தர் கூட கத்தலைங்க. கொஞ்சம் ஹை அண்ட் மைட்டியாக தான் ஆக்ட் பண்ணுவார். பட் நல்லவருங்க. இங்கே யாராச்சும் காகையாமாக்கு ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க, பார்ப்போம் எங்கேயாச்சும் இருக்கீங்களா அப்படின்ட்டு. அண்ட் மூவி வந்துட்டு நல்ல டக் ஆஃப் வாராக போயிட்டு இருந்துச்சுங்க. எந்த டீம் ஜெயிக்கும்ன்ட்டு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அதில் நடுவில் ஒரு சீன் வரும். அந்த சீன் சும்மா செதுக்கியிருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்பாய்லர் தான். ஹினாட்டா வந்துட்டு ரொம்பவே ஒடுக்கப்பட்டிருப்பார். அண்ட் அதுலேருந்து மீண்டு அவர் எந்திரிச்சு வருவார் பாருங்க. அது சும்மா வேற மாதிரியான சீனு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ரெஸ்பான்ஸையும் இங்கே ப்ளே பண்ணி காட்டுறேன். வேற மாதிரிங்க, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். எல்லாருமே அப்படி சில்லறை சிதற விடுவீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே இதை பற்றி பேச சொன்னால் நான் இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி முடிகிற வரைக்கும் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அண்ட் இந்த மூவி முடிஞ்சு அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் போடும்போது எல்லோரும் இந்த மூவி முடிச்சுட்டு கை தட்டினாங்கங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் கடைசியாக நீங்கள் எந்த மூவி பார்த்துட்டு வரும்போது இப்படி கை தட்டினாங்க அப்படிங்கிறத, அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மூவி பார்த்துட்டு வரும்போது கை தட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. கடைசியாக கிரெடிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு சீனும் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். நீங்கள் இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.